கடவுள் தான். இங்கே இயேசுவை பற்றி பேசுகிறது, அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மனுஷன் வந்து கண்டுபிடிச்ச விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கடவுளையோ இல்லை மற்ற விஷயத்தையோ ஒரு சப்போர்ட்டுக்காக நீங்கள் யோசிக்கலாமாக்கோசரம், மற்றபடி பிளைண்டாக வந்து கடவுள் இதை எனக்கு செஞ்சார், கடவுள் இதை எனக்கு அனுப்புனார், கடவுள் இதை செய்ய சொன்னார் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் முட்டாளாக போயிடுவீங்க. ஏனென்றால் கடவுள் என்பதை மனிதன் தான் கண்டுபிடிச்சான். அழகாக அருள்மொழி அவங்க அழகாக சொல்லியிருப்பாங்க, என்னைக்கு வந்து கோயிலை நீங்கள் பூட்டுறீங்களோ அப்பயே கடவுள் இல்லை, நீங்கள் நாத்திகர்கள் தான், எல்லாருமே நாத்திகர்கள் தான், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நாத்திகர்கள் தான். என்னைக்கு கோயிலை நீங்கள் பூட்டுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து கடவுள் தான் அதை பார்த்துக்கணும் இல்லையா? அவர் இன்கேஸ் அவர் நேரில் அருள் கொடுக்காட்டாலும் நீ திருடிட்டு போனதுக்கப்புறம் உனக்கு தண்டனை கொடுத்து மாட்டி விடணுமா இல்லையா? அதான கடவுள். கோயிலை வந்து பூட்டுறாங்க அப்படின்னும் போதே என்ன ஆகுது? அங்கே கடவுள் இல்லை, அப்போ நீ கடவுளையும் நம்பலை, அப்போ நீ நாத்திகனாக தான் இருக்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு அளவுகளோடு இருக்கும்பொழுது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மதத்துக்காக உயிரை கொடுக்குறது, அந்த மதத்துக்காக கடவுள் இதை செஞ்சார், அதை சொன்னார், இதை பண்ணாருன்னு பண்ணிவிட்டு மற்ற வெட்டி வேலைகள்லாம் பண்ணும்போது அதற்கான மனித உழைப்புகளும் மனித விஷயங்களும் அதுக்கு வந்து செலவு செய்யப்படும் போது அது வந்து கண்டிக்கத்தக்கதாக போகுது.